தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை பெருமாநல்லூரில் குடிகொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலுடைய குண்டம் தேர் திருவிழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இங்கு கூடியிருக்கிற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க ஊர் பக்கம்லாம் வணக்கம் சொன்னா கை தட்டுவாங்க. எங்க நம்ம பெருமாநல்லூர்ல கை தட்ட மாட்டீங்களா? எல்லாம் கொஞ்சம் ஜாலியா கை தட்டுங்க பார்க்கலாம். நான் இந்த ஊருக்கு தான் முறையா வந்தேன்னு அரங்காவல் குழு தலைவர் ஐயா தலைவர் சொன்னார். தம்பி இந்த முறையா வந்திருக்கிறாரு நம்ம ஊருக்கு. ரொம்ப அந்த குண்டத்து காளியம்மனுடைய அருள் தம்பிக்கு கிடைக்கணும், பல நிகழ்வுகள் அவர் செய்யணும்னு வாழ்த்துறையா வாழ்த்திட்டு வழங்கிட்டு போனார். ஐயா அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு, ஆனா நான் இந்த ஊர்ல கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இங்க கூடியிருக்கிற பொங்க வைக்கிற ஒட்டுமொத்த பெண்கள் அவ்வளவு பேர் வைக்கிறாங்க. இந்த ஊர்ல முறையா நான் வந்தாலும் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் உற்சாகமா இந்த ஊர்ல கைத்தட்டி ரசிப்பாங்கன்னு சொன்னாங்க. அக்கா உண்மையாவாக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் விஜய் டிவிலேயே ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளு. பெண்களை காட்டிலும் எங்க ஆண்கள் தான் நல்லா கை தட்டுவாங்க நான் நினைக்கிறேன். வேணா நான் போட்டி வச்சு நிகழ்ச்சிக்குள்ள போறேன். நான் 1 2 3 சொன்ன உடனே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3 சொன்ன உடனே இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். நீங்க சும்மா கை தட்டவனாங்க. யாரு சூப்பரா கை தட்டீங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் விழா குழு தலைவர்கிட்ட இருந்து வாங்கி தரேன். ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி? 1 2 3. அங்க பாரு ஒரு அக்கா தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசு யார் வாங்கி போறது? சரி பரவாயில்லையே, எங்க பெண்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது எங்க ஆண்கள் எப்படி பார்க்கலாமா? ரெடி? 1 2 3. யார் சொன்னது? ஆண்கள் தான் நல்லா தட்டினாங்க. பெண்களை காட்டிலும் எங்க ஆண்களே சிறப்பாக கை தட்டதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பாக அந்த 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போலான்னு. இல்ல சேர்ந்தாப்புல பிரிச்சுக்குவோம். பேமெண்ட்னு சொன்னா சிமெண்ட் மாதிரி ஒட்டிக்குவாங்க எங்க ஆளுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல ஊரு, நல்ல மக்கள், அருமையான கூட்டம், நல்லா கூடி இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் அப்படி அங்க நின்று நீங்க எங்களுடைய நிகழ்வு நீங்க பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் இந்த நிகழ்வு நடக்கும். அதை தொடர்ந்து ஒரு பக்தி இன்னிசை நிகழ்ச்சி இதே மேடையில நடக்க இருக்குது. அதனால உங்களை மகிழ்விக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஆனா அப்படி வந்து இந்த கார்ல ரோட்ல இறக்கி விட்டாங்க. எங்க விவேக் அண்ணன் கூப்பிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கைத்தறல் கொடுங்க. இந்த ஆடியோ முன்னாடி நின்று இருக்கிற எங்க அண்ணன் விவேக் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்னு. அப்போ நிகழ்ச்சிக்காக இறங்கி வந்து அந்த கார்ல இறக்கி விட்டாங்கன்னா நான் கோட்டை மாட்டி நடந்து வர்றேன். ஒரு 3 பையன் வந்தாங்க. என்னை பார்த்து சொன்னா, ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், ஒருத்தன் மஞ்சள் டிஷர்ட், இன்னொரு பையன் ப்ளூ டவுசர் போட்டு இருந்தான். 3 பேர் என்னை பார்த்து சொன்னா, அங்கிள் உங்களை நான் டிவில பார்த்தேன்னா சூப்பரா தங்கம். விஜய் டிவில பாத்தியா? அதுக்கு முன்னாடி என்ன வேந்தர் டிவில பாத்தியான்னு கேக்குறேன். நீ தானே சொல்வதெல்லாம் முன்னாடி 2 பொம்பளைங்க வாழ்க்கை சீரழிச்சுன்னா அவன். ஐயோ டேய், இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீ பார்க்க கூடாதா, அது ரொம்ப தப்புடா அப்படின்னு. உடனே மஞ்சள் டிஷர்ட், ஏய் இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா, ஒரு வேற டிவிடான்னா. சரி இவனாவது என்ன டிவில பாத்துருக்கா நம்மளுக்கு, பரவாயில்ல தங்கம் எந்த டிவில பார்த்த அப்படின்னு கேக்குறேன். நீங்க தானே சோட்டா பீம்ல வர காளியான்னா. யோசிச்சு பார்த்தா எனக்கே ரண கொடூரமா இருக்குது. ஆனா 3ஆவதா வந்த பையன் சொன்னா, சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா. ஏன்டா தங்கண்ண நீங்க எங்க சித்தப்பா மாதிரியே பேசுவீங்கன்னா? ஏன்டா உங்க சித்தப்பா காமெடியா பேசுவாரு? அவரு ஒண்ணு மாதிரி தான் லூஸ் மாதிரி பேசினே இருப்பாருன்னா. அதனால நான் சின்ன பசங்க கிட்ட பேசுறது இல்ல. ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு திண்டாட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பிரச்சனை தான். இன்னைக்கு நல்ல தலைப்பு அறிமுகப்படுத்திட்டு போனார் ஐயா. அரங்காவல் தலைவர் வந்து தலைப்பு அறிமுகப்படுத்தினார். இன்றைய சூழ்நிலையில் மனித வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா, இதான் தலைப்பு. எங்க ஊர் பக்கம்லாம் தலைப்பு சொன்னா கை தட்டுவாங்க. எங்க பெருமாநல்லூர்ல தட்ட மாட்டீங்களா? அப்பப்ப அந்த மாதிரி தட்டி வைங்க. உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தரோம். யாரையும் அறுத்து கொண்டு நாங்க சாகடிக்க மாட்டோம். நீங்க நல்லா சிரிக்கலாம், நல்ல பாட்டை கேட்கலாம், நல்ல நகைச்சுவையோடு நல்ல சிந்தனைகளும் கேட்டு ஒரு மன நிறைவான நிகழ்ச்சியோடு பக்தியை பெற்றுக்கொண்டு அம்மனின் அருளோட மன நிறைவையும் எங்கள் மூலமா பெறுவீங்கன்ற இந்த உத்தரவாதத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் இங்க இருந்து பாக்குறேன் நல்லா சிரிக்கிறீங்க. ஏன்னா இந்த சிரிப்பை பத்தி தான் வாலி சொன்னார். அன்னைக்கே வாலி சொன்னார், 2 வகை சிரிப்பு இருக்கா மனுஷனுக்கு. இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறத பார்த்து அப்படி மனசார சிரிக்கணும். அத வாலி அன்னைக்கே சொன்னாரு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையே மிருகம் வாழும் நாட்டிலே உண்மை என்றும் நீதி என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு.
ஐயா எல்லாம் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறாருன்னா என்ன காரணம்? உள்ள போயிருக்கிற தீர்த்த தான் காரணம். எனக்கு தெரியும். அவர் செலவு பண்ணிக்கிற அந்த 200 ரூபாய், அந்த 200 ரூபாய்க்கு தான் அந்த ஆட்டம் ஆடுது. பரவாயில்ல, 200 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆட்டம் ஆடுறேன்னா 500 ரூபாய் செலவு பண்ணா எவ்வளவு ஆட்டம் ஆடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கைன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க, ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில சில பேருக்கு திண்டாட்டம் அமையும், சில பேருக்கு கொண்டாட்டம் அமையும். ஆம்பளை எவ்வளவுதான் சம்பாரிச்சு வந்தனாலும் குடும்பத்துல திண்டாட்டமா இருக்கிற மாதிரி ஆம்பளை இருப்பான். ஆனா நம்ம என்ன சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதை அப்படியே வாங்கி அடுப்படியில வச்சுக்கிட்டு திண்டாட்டம் இல்லாம கொண்டாட்டமா இருக்கிற மாதிரி பெண்கள் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா பாருங்க. நீங்க இவங்க தான் லேடிஸா? சரி சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்த உடனே ஆண்கள் கை தட்டுங்க, பெண்கள் கை தட்டுங்கன்னு கேட்டேன்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயம் நியாயமா இருந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கை தட்டுங்க. சார், இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சு நினைக்கிறவங்க கை தட்டுங்க பார்ப்போம். இதை கவனிக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் கை தட்டுது. ஆனா எல்லாரும் வீட்லயும் செல்போன் இருக்குது. தூங்கி எந்திரிச்ச உடனே செல்ல பல்ல வளர்க்குறானா இல்ல செல்ல வளர்க்குறான், எல்லாம் தடவிக்கிட்டே இருக்கான் சார். குழந்தை அழுவுதா உடனே செல்ல தூக்கி கையில கொடுத்துருது. எல்லாம் அம்மா அப்பதான் அவங்க கொண்டாட்டமா இருக்க முடியும். எங்க தெருவில் பாக்குற ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுது, ஆனா குழந்தை ஓன்னு அழுகுறான். ஏன் குழந்தை ஓன்னு அழுகுறான்னு பாக்குறேன். குழந்தைக்கு சோறு ஊட்டினா குழந்தை அழுவுமாடா? ஒரு அம்மா சோறு ஊட்டுது, குழந்தை அழுகுறான். என்னடா அப்படின்னு திரும்பி பாக்குறேன். இவன் செல்போனை ரீல்ஸை பார்த்துட்டு குழந்தைக்கு சோறு வாயில ஊட்டாம மூக்குல ஊட்டுனுங்கிறான். அந்த மாதிரி ஆளெல்லாம் இருப்பாங்க. ஆனா நான் இந்த மேடை ஏறின உடனே இப்படி செல்போனை எடுத்தேன், இப்படி டைம் பாக்குறேன், பார்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்துல தமிழரசனை இறக்க போறேன் நீங்க நினைக்கலாம். அது அவனே நினைக்க மாட்டான், அது ஒரு விஷயம். ஆனா அப்படி மேடையில ஏறின உடனே அந்த செல்ல பாக்குறேன்னா ஏன் தெரியுமா காரணம்? இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கீங்க. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம பேசுறோமே, நம்ம பேச்சு சரியா போய் சேரணுமே, இல்லைன்னா கூட்டம் கலைஞருமே எப்பேற்பட்ட பேச்சாளருக்கும் உள்ள ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக்கா? அந்த பயம் எனக்கு வரும். ஏன் விஜய் டிவில கலக்க போவது யாரில் பேசும்போது கூட அந்த பயம் எனக்கு வரும். அந்த பயம் வரும்போது திடீர்னு ஷூட்டிங் கேப்ல செல்போன் எடுப்பேன். அந்த கொண்டத்து காளியம்மன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த செல்போன் வால்பேப்பர்ல எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்ப என் மனைவி போட்டோவை பார்ப்பேன். அதை பார்த்தாதான் எனக்கு ஒரு தைரியம் வரும். கை தட்டலாம், நீங்க நம்பி தட்டலாம், தப்பு இல்ல. ஏன் இந்த செல்போன்ல வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோ பார்த்தா எனக்கு தைரியம் வரும் தெரியுமா? வாழ்க்கையில கடங்காரம் தொல்லை பிரச்சனை, இதுக்கப்புறம் வாழவே முடியாது, தூக்கு மாட்டுன்னு சாவலான்னு நினைக்கும் இந்த போட்டோவை பார்ப்பேன். இதை விடவாடா பெரிய பிரச்சனை வந்துட்டு போகுது. இதையே சமாளிக்கிறான், இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோமா? ஏன்னா அவ்வளவு திண்டாட்டம் இருந்தாலும் அதை அப்படியே ஜாலியா கொண்டு போயிடணும். வாழ்க்கை அப்படி போயிடணும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. வாழ்க்கை அப்படி ஓட்டத்தான் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தாலும் நம்மால பெண்களை பத்தி சினிமாவில சூப்பரா பாட்டு பாடுறான்னு பெண்களை குறை சொன்னாலும் கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு, திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சிக்கார பொண்ணு, சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு, ஈரோடு பொண்ணுக்கு தான் ஈரமான மனசுடா, தர்மபுரி பொண்ணுக்கு தான் காசு கொடுக்க மனசு இல்ல, கடலூர் பொண்ணுக்கு தான் கரும்பு போல உதவுடா, நாகர்கோயில் பொண்ணுக்கு தான் துபாயில கனவுடா, தாண்டு புள்ளடா இவன் ஆண்டு புள்ளடா, சைத்தை அடிக்கத்தா இவன் பிறந்து இருக்காண்டா, பாலு கூத்து பக்கத்துல பால்வடிய பார்த்து புட்ட நைனா ஏ நைனா, கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டோ, என் காதல் இருக்கும் இடம் அழத்தோட்டோ, சைக்கிள் தான் போகுதடா குதிரை ஓட்டோ, என் சைக்கிள் வந்து பார்த்து கடா வள்ளுவ தோட்டோ. அப்படி பெண்களை உயர்த்தி நம்மால பாடி கொண்டாட்டத்திலையும் பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கொண்டாட்டமாவே நினைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு குரூப். இன்னைக்கு இந்த பெண்கள்லாம் நிறைய பேர் அங்கங்க உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்டயும் எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, எல்லாரையும் நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. இங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் அவங்க உங்க செல்போன் வால்பேப்பர்ல அவங்க உங்க புருஷன் போட்டோவை டிபில வச்சுக்கிறீங்க? கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். 2 அக்கா கை தூக்குதான், அந்த கடைசியில ஒரு அக்கா அவனை வீட்டுல வச்சுக்கிறதே பெரிய விஷயம். இது இதுல வால்பேப்பர்ல வைக்கிறாங்களா? வால்பேப்பர்ல ஏன்னா குடும்பத்துல அப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்களேன், இங்க கல்யாணமான ஆண்கள் வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்கள் வந்திருக்கீங்க. கல்யாணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஊர்ல 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கு பார்க்கலாம். அவர்லாம் வேணான்றாரு தீர்த்து. ஐயோ கோயில்ல கேட்காத தம்பி பழிச்சுட்டு போகுது. ஆண்கள் யோசிக்கிறீங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு திண்டாட்டம். அதே பெண்கள் அப்படி இல்லைங்க. உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே எங்கள் பெண்களை வைத்துத்தான் இருக்கிறது. 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. விவேகண்ண, எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்கன்னு நான் சொல்றேன். கூட்டத்துல ஒரு அக்கா தள்ள வச்சுக்கிறாங்க. அக்கா நீங்க வாங்கின வந்த வர்றோம் அப்படிக்கா. ஆனா 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவார்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இழிச்ச வாய வர எந்த ஜென்மத்துல கிடைப்பான் தான். ஏன்னா 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் அவன் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கேட்ட உடனே ஜிபேல காசு அனுப்புனா தான் இவரு எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். பசங்க கூட கேட்ட உடனே நம்ம காசு கொடுத்தாதான் அதோ போறாரு டேடின்னுவான், இல்ல தோ போறா கேடின்னுவான்.
இந்த பணம்னு ஒரு காகிதம் இருக்குல்ல, அந்த பணத்துக்கு தெரிஞ்ச ஒரு மொழி என்ன தெரியுமா? அந்த பணத்துக்கு தெரிஞ்ச ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன்னு பணம் மட்டும் தான் நம்மள சொல்லுமே தவிர இந்த உலகத்துல வேற யாரும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு சிறந்த நண்பன், சிறந்த உறவினர் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு போய் அவங்க கிட்ட கடன் கேட்டு பாருங்க. அப்போ யார் உங்களுக்கு உண்மையான உறவுன்றது அந்த இடத்துல தான் தெரிய வரும். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு திண்டாட்டங்கள் இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் தாண்டி என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைக்குள் மனுஷன் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு பக்தி விழாவை நடத்தி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பொங்க வச்சு உணவு எடுத்துட்டு வந்து உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த உணவை இங்க சாப்பிட்டு, ஏன் நம்மளுக்கு என்ன சாப்பிடறதுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, வசதி இல்லையா, அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து இந்த அம்மன் அருள் பெற்று இந்த காளியம்மனுடைய ஆசீர்வாதத்தோட இங்க உட்கார்ந்து உணவு சாப்பிடணும்னு உறவுகளோடு வந்து பொங்க வைக்கிறோமே, இதுதான் சார் மனித வாழ்க்கையும் பண்பாடும் இந்தியாவிலே உயர்ந்து இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம். அந்த மாதிரி இந்த மைக் எங்கம்மா இருக்குது பாப்பா? நீ மைக்கை திருடுன்னு போயிட்டேன்னு தேடினுக்கிறாங்க ரொம்ப நேரமா ஒரு கார்ட்லெஸ் மைக் எங்கன்னு காண நீ தான் எடுத்து ஒலிக்க வச்சிருக்க. ஏன் அந்த மாதிரி இருக்க? அப்போ கொண்டாட்டமா திண்டாட்டமா மனித வாழ்க்கை? திண்டாட்டம் தான் சார் மனித வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் அந்த அணி தலைமையேற்று வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி. தமிழ்நாட்டில் இவரை மாதிரி நல்ல மனம் படைத்த ஒரு பேச்சாளரை சத்தியமா நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். ஒரு 2 நாள் ஒரு நிகழ்ச்சி போலன்னா அடுத்த நாள் மழை வந்து எல்லா பட்டிமன்றமும் கேன்சல் ஆகணும்னு கோயிலுக்கு காசு வெட்டி போடுற அளவுக்கு மனம் படைத்த ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரன். அதுவும் கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க எல்லாம் பட்டிமன்றம் தொடர்ந்து போனாங்கன்னா அவங்களை அப்படியே மனசார ஆசீர்வதித்து வாழ்த்தக்கூடிய அப்படி நல் மனம் படைத்த என் அன்பு தம்பி தொலைக்காட்சி புகழ் கோவை தமிழரசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எந்திரி, நான் எவ்வளவு மரியாதையா உன்னை வந்து நல்ல பேச்சாளர் கோவை தமிழரசன் சொன்னா நீ எப்படி வணக்கம் வச்ச? போய் வணக்கம் வை பார்ப்போம். ஆமா, இவர் இந்த தொகுதிக்கு வர வேட்பாளர் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறார், கை காட்டு போறாரு. சரி, புது கட்சி அவரா தொடங்கி இருப்பாரு. அந்த மாதிரி ஆளு இந்த பக்கம் அவருக்கு இணையாகவும் துணையாகவும் இப்படி பக்கத்துல உட்காந்து வினையாகவும் இருக்கக்கூடிய என் அன்பு தங்கை விஜய் டிவில நீங்க பல தொலைக்காட்சிகள் எங்களை பார்த்திருக்கலாம். இவங்கள பல டிவில யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன். அப்படி பல டிவில பேசியிருந்தாலும் இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து பேசணும்னு அந்த அம்மன் அருள் இருந்ததுனால தான் உடனே வந்துட்டாங்க. இல்லைன்னா ஒரு புள்ளத்தாச்சி வந்து உட்காந்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி நீ தான் வரணுமான்னு வர வச்சிருக்கிறேன்னா என்ன காரணம்? அவங்களுடைய அந்த உழைப்பும் இந்த மேடையில மக்களை மகிழ்விக்கும் என்கிற அந்த திறமையும் தான். அப்படி பல மேடைகள்ல பேசி வலம் வரக்கூடிய அன்பு தங்கை சென்னையில் இருந்து மாலதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கீபோர்டுக்காரங்க வணக்கம். அவரு தான், அவர் அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதமா, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அதை நினைச்சு. இந்த பக்கம் என்னங்க வாழ்க்கை திண்டாட்டம் திண்டாட்டம்னு சொல்றீங்க? மனுஷ வாழ்க்கையை கொண்டாட்டம்னு பாருங்க. மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி நம்ம கொண்டாட்டமா பார்த்தா தானே மகிழ்ச்சியா இருக்க முடியும். சார், இந்த உலகத்திலேயே பிரச்சனை இல்லாத 2 பேர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இந்த பேடு வாசிக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனை இல்லாத 2 பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. யாரா அவங்கன்னு ஆர்வமா இருக்கும். யார் தெரியுமா? ஒருத்தன் பிறக்காதவன், இன்னொருத்தன் செத்தவன். ஒருத்தன் பிறக்காதவன், இன்னொருத்தன் செத்தவன். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டா சாகர வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணான் இருந்துதான் தீரும். நல்லா பாருங்க, ஒருத்தன் செத்துட்ட உடனே அவனை புதைக்கிறதா எரிக்கிறதான்னு பிரச்சனை. சரி, அப்படியே புதைச்சிடலான்னு புதைச்சிட்டா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதான்னு பிரச்சனை. அப்படியே புல்லு முளைஞ்சிட்டா அதை மாடு மேயுமா மேயாதான்னு பிரச்சனை. அப்படியே மாடு மேய்ஞ்சிட்டா அந்த காவக்காரன் வந்து அடிப்பானா அடிக்க மாட்டானான்னு பிரச்சனை. அப்படியே அடிச்சுட்டா அவனை தூக்கி உள்ள வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு பிரச்சனை. இப்படி எங்க திரும்பினாலும் மனுஷனுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு திண்டாட்டம்னு பேசுறதுக்கு இவங்க இல்ல சார். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒரு பூ மலர்றது அது வாசம் கொடுக்கிற நமக்காக தான். நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்குது, சந்தோஷமா நினைங்கன்னு சொல்றதுக்கு அந்த அணி தலைமையேற்று வருகை தந்திருக்கக்கூடிய என் அன்பு அக்கா பட்டிமன்றத்தில் நடுவராகவும் நான் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அவங்களுடைய உழைப்பிற்கு நான் மிகப்பெரிய தலை வணங்கி இந்த அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து உழைத்து வந்து மேடையில தனக்கென்று ஒரு தனி பாணி அமைத்துக் கொண்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் தனக்கு நிகழ்ச்சி வந்தா நீங்க வரணும் அப்படின்னு உரிமையோடு பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய என் அன்பு அக்கா தொலைக்காட்சி புகழ் கொங்கு தமிழரசி கோவை சத்யா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆமா, இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்துக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரமா நானும் கடை தேடினுக்கிறேன், எங்களுக்கு கிடைக்கல. உனக்கு மட்டும் எங்க தெரிஞ்சிச்சுன்னு தெரியல கடை. ரைட், இந்த பக்கம் உட்காந்துக்கிறவங்க எங்க தெரியுமா? கடலூர்ல இருந்து கூப்பிட்டுருக்கிறோம். இவங்க ஒரு இசை ஆசிரியை, நாட்டுப்புற நாயகி, மெகா தொலைக்காட்சியில
தொடர்ந்து விழா காலங்களில் வரக்கூடிய அல்லது வாரம் வாரம் நாட்டுப்புற நிகழ்வை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பணியாற்றி தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களையும் பல நிகழ்வுகளையும் அதுல தொலைக்காட்சியில் செய்து வரக்கூடியவங்க. டெல்லி, அகமதாபாத் போன்ற தமிழ் சங்கங்கள்ல தொடர்ந்து பொங்கல் விழாவை நடத்தி வரக்கூடிய என் அன்பு அண்ணியார் குறிஞ்சிப்பாடியிலிருந்து கவிதா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவங்க திண்டாட்டம், இவங்க கொண்டாட்டம் பேசுறாங்க, இவங்க திண்டாட்டம். இந்த ரெண்டு பேரும் ஏன்டா வந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கூப்பிட்டனால வந்துட்டானுங்க. ஏன்ல எப்ப யாரு கூப்பிட்டாலும் போறானுங்க, அது ஒரு விஷயம். ஆல் இண்டியா பர்மிட் ஆயிட்டானுங்க. இந்த கீபோர்டு வாசிக்கிறவன் அரக்கோணம், நான் தான் முதல்ல அவனை பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்ப வேற எவனா பட்டிமன்றத்துக்கு வந்தா எனக்காக அதை ஏன்னா டேட் வாங்கணும்னு கேட்கறானா. இவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஆனாலும் அப்படி மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல, அதனாலதான் அவனுக்கு அந்த சிரிப்பு இருக்குது. அந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா 2 மாசத்துல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த மகிழ்ச்சியோடு இருந்தாலும் இப்ப ஒரு அருமையா விஜய் தொலைக்காட்சியில அது இது எது போன்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து இசை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி கீபோர்டு மார்ட்டின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். 2 மாசத்துல கல்யாணம் ஆகல, சிரிப்பாத்தி அவருக்கு. இவரு சாதாரண ஆள் இல்ல. நீங்க கூகுள்ல போயிட்டு தமிழ்நாட்டினுடைய கால்நடை மருத்துவ கல்லூரியினுடைய இயக்குனர் அப்படின்னு நீங்க பேர் போட்டீங்கன்னா அதுல சென்னையில எழிலரசின்னு ஒருத்தருடைய பேர் வரும். அது யாருன்னா, இந்த விஜய் தொலைக்காட்சியில அது இது இதுல இசை வாசித்து, இது போன்ற மேடைகளை இசை வாசித்து தன் மனைவியை அதுவரை படிக்க வைத்து அந்த அளவுக்கு பதவியில் அமர வைத்து இசை வாசிக்கூடிய அன்பு அண்ணன் இள மோகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆனா கேவிஆர் குரூப் ஆஃப் ஆடியோ நம்ம அருமையான நம்ம விவேகானனுக்கும் அந்த குழுமத்திற்கும் ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கலாம். இதாங்க எங்க டீம். ஒரே நிமிஷம் பேசிட்டு இந்த பேச்சாளர் களம் இருக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில மனித வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? இதான் சார் கேள்வி. திண்டாட்டம் தான் அப்படின்னு 2 பேர் சொல்றதுக்கு வந்திருக்காங்கல்ல. என்ன திண்டாட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க திரும்பினாலும் மனுஷனுக்கு பிரச்சனை. நான் சொன்னேன்ல அன்னைக்கு ரோட்ல பாக்குறேன் சார், நல்லது பண்ணா காலம் இல்ல சார். இன்னைக்கு எங்க ஊர்ல அரக்கோணத்துல நான் என் மனைவியை பைக்ல உட்கார வச்சு வண்டி ஓட்டுன்னு போறேன். எதிரில ஒருத்தன் அவன் மனைவியை பைக்ல உட்கார வச்சு வண்டி ஓட்டுன்னு வரான். அவன் போன் பேசிக்கிட்டே வந்தான் பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோன்னு வந்தான் பாருங்க. நாய் ஒண்ணு குறுக்க வந்து அடிச்சு கீழே விழுந்து அவனுக்கு ஒரே அடி ரத்தம், அவங்க மனைவிக்கு ஒரே அடி ரத்தம். நான் ஓடி போய் அவனுக்கு தொடச்சு விட்டேன், என் மனைவி ஓடி போய் அவன் மனைவிக்கு தொடச்சு விட்டாங்க. ஏன்னா மாத்தி தொச்சா பிரச்சனை வந்துடும், அதுல தெளிவா இருந்தேன். நான் ஓடி போய் அவனுக்கு தொடச்சு விட்டேன், என் மனைவி ஓடி போய் அவன் மனைவிக்கு தொடச்சு விட்டு அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலான்னு அவங்க திட்டாடுறாங்களேன்னு உடனடியா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி ஒரு ஆட்டோவில் அனுப்புறேன். அவன் என்னை பார்த்து நன்றின்னு தானே சொல்லணும். நான் தெரியுமா சொன்னா, சார் இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணோம் சார்னா. எப்படி? நானும் என் பொண்டாட்டி வண்டியில போய் நாய் குறுக்க வந்து விழுந்தா அவர் எனக்கு தொச்சு விடுவாராம். அவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் என்னதான் பாருங்க. எங்க ஊர்ல இந்த சின்ன பசங்க கிட்ட பேச முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் மாவட்டமானே, ஆனா திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டம். இது திருப்பூர் மாவட்டம். இந்த அம்மா பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டம். இந்த தம்பி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். இவங்க கடலூர் மாவட்டம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம். இத்தனை மாவட்டத்து மக்கள் இந்த மேடையில வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் என் ஊர் அரக்கோணத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இவ்வளவு பேர் மக்கள் முன்னாடி நான் உண்மையை சொல்றேன். சார் உங்க ஊர்ல உங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல உங்க பசங்களை தனியார் பள்ளியில சேர்த்தீங்கன்னா ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். கை தட்ட மாட்டீங்களா நீங்க? நான் அட்ரஸ் தரேன். ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். ஸ்கூல் ஃபீஸ், டொனேஷன், கேபிடேஷன், பஸ் ஃபீஸ் எதுவுமே கட்ட வேணாம். உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொத்தை எழுதி வாங்கிடுவானுங்க. அப்புறம் ஏன் மாசம் மாசம் சில்லறையா கட்டிக்கிட்டு இப்பெல்லாம் ஃபீஸ் கட்டணும்னா அப்ப கிட்னி எழுதி வாங்கிடுறானுங்க. ஒரு காலத்துல 5 வயசுல கொண்டு போய் நம்மள 1ஆம் வகுப்பு சேர்ப்பாங்க. சார் 5 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்த்து 5 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்க்கும் போது நமக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்பெல்லாம் என்ன டெஸ்ட்? இந்த காதை தொடணும். அப்பதான் 5 வயசு. இப்பெல்லாம் அப்படி இல்லை. இந்த குழந்தை வாயிலிருந்து 2.5 வயசுல அம்மான்னு போதும், நம்ம பையன் பேசுறான்னு கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க. கரெக்டா? எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அப்படி அப்படியே நிக்கிறவங்களாம் கொஞ்சம் உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2 மணி நேரம் உங்களால தொடர்ந்து நிற்க முடியாது. விழாக்குழுடைய அன்பு வேண்டுகோள், நிக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே உட்காரு, கொஞ்சம் தயவு செய்து. அப்படி நம்ம மண்ணு உட்காரலாம், தப்பு இல்லை. நிக்கணும்னு டப்புன்னு 4 பேர் கிளம்புறாங்க. அப்படியே உட்காருங்க, தப்பு இல்லை, உட்காருங்க. எங்க முகம் தெரியும். அப்ப பாருங்க, இன்னைக்கு எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். காலைல 5:30 மணிக்கு குழந்தை எழுப்புறான். எந்திரா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரா. ஒருத்தர் சோப்பா போடுறான், ஒருத்தர் ஷாம்பா போடுறான், ஒரு தப்பா விட்ற போடுறான், ஒருத்தன் பெல்ட்டை கட்டுறான். 7:30 மணிக்கு 2 இட்லி உள்ள ஏற்றுவாங்க. சாப்பிட்ற வேணும் வந்துடும், சாப்பிட்ற வேணும் வந்துடும். 7:30 மணிக்கு தெருவில் மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வரும். இந்த குடும்பமே சேர்ந்து அந்த குழந்தை வண்டியை பார்ப்பாங்க. சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி அந்த வண்டி. இந்த குழந்தைய வண்டியில ஏற்றிட்டு அம்மாவுக்கு டாட்டா சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், நீ அம்மாவே இல்லை,
நீ அப்பாவே இல்ல, குடும்பம் குடும்பமாலடானுவான். அப்போ ஸ்கூல் போற பசங்க முதல் கொண்டு எல்லாருக்குமே திண்டாட்டம். ஆனா 1955லயே சொன்னான் சார், கொண்டாட்டமா திண்டாட்டமான கேள்வி கேட்டதுக்கு 1955 ஒரு பாட்டு வந்துச்சு. 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி 1. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி 1. அன்போடு போட்டு வைத்த உண்டியல் காசை கொஞ்சம், அன்போடு போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் 21 தேதி 21. நிலையிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். பணம் இருந்தால் கொண்டாட்டம், இல்லன்னா திண்டாட்டம். 70 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாட்டுல சொல்லிட்டாங்க. இன்றைய சூழ்நிலையில மனித வாழ்க்கை திண்டாட்டமாக தான் இருக்கிறது என்று சொல்ல அந்த அணியில துவக்கி வைக்க என் அன்பு தம்பி கோவை தமிழரசன் அவர்களை உங்கள் பலத்த கைத்தடலோடு மேடைக்கு அழைக்கிறேன். ரெண்டு பொம்பளைங்களும் இந்த ஒண்ணு இது பேக்ல வச்சுக்குது, மைக்கேல் இது பேக்ல வச்சுக்குது. ஹலோ 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 பேசுப்பா. பொன்மகளே தேவியம்மா, கொண்டத்து காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. பொன்மகளம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. ஓம் சக்தி. எல்லாம் வல்ல காளியம்மனை வணங்கி எல்லாம் ஜோர தடவை கை தட்டுங்கக்கா. நல்லா தட்டுறாங்க பாரு. உண்மையாலுமே சொன்ன உடனே உங்க கையை தட்டிட்டாங்க. ஆமா. ஒருவேளை உங்க கையை தட்டலைன்னா வச்சுக்கோங்களேன், இறங்கி போய் காலில் வந்துருப்பியா? சேச்சே, அப்படி எல்லாம் காலில் உழுவே ரோசப்பட்டு கீழே இறங்கி போவேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா போக மாட்டேன். எப்ப என் பொண்டாட்டி இடத்துல தாடி கட்டணும் அப்பவனுடைய வெக்கம் மானம் சூடு சொர்ணை பூரா குறிஞ்சிப்பாடி கவிதாக்கா கிட்ட 32 ரூபா 50 காசுக்கு அடமானம் வச்சு தின்னுட்டேன். அவங்க அதை பாண்டிச்சேரி ஜெயந்தி கிட்ட மாத்தி விடுவாங்க. அடமானத்துல வச்சிருக்குதுன்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கும்னு பாருங்க. உண்மையாலுமே நடுவர்களே சூப்பரான தலைப்பு, சுவையான தலைப்பு, அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. அது என்ன தலைப்புங்க? ஏண்டா நான் ஒரு 1/2 மணி நேரமா பேசிட்டு உன்னை எழுப்பி விட்டுருக்கிறேன். இப்ப வந்து என்ன தலைப்புன்னு கேக்குற? இருந்தாலும் நீங்க தான் நல்லா சொல்லுவீங்களே, சொல்லுங்க. எனக்கு என்ன சார் தலைப்பு? இன்றைய சூழ்நிலையில் மனித வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? கொண்டாட்டமா திண்டாட்டமா. இன்னைக்கு மனுஷங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? அவ்வளவுதானே சார் தலைப்பு. அதுக்கு பேசுறதுக்கு 2 பேச்சாளர் கூட எதுக்கு 2 பெருச்சாலையில கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? பெருச்சாலைகளா? அப்பா நடுவர் அவர்களே, எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் வாழ்க்கையில. எங்கயாவது இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை சந்தோஷமா இருக்காங்க? அதுங்கள நிறைய ஆண்கள் இருக்கனால உங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன். தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க. அவனாசிய மாத்திரேன், பெருமாநல்லூரை மாத்திரேன், செங்கப்பள்ளிய மாத்திரேன், திருப்பூரை மாத்திரேன். எதை மாத்துறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திரணும். What is the reason? I don't know. ஏன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு ஆம்பளையானால டிவி ரிமோட்டை கூட மாத்த முடியாது, புடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாளுங்க. என் பொண்டாட்டி எல்லாம் பாத்ரூம் போகும்போது கூட டிவி ரிமோட்டை கொண்டையிலேயே சொருகிட்டு போயிடுறாக்கா. குடுறீங்கட்டா கொடுத்தா நீ மாத்திருப்ப, கொடுக்க மாட்டேங்கிறாளே. நடுவர் அவர்களே, என்னக்கா இன்னைக்கு வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்குன்னு கேக்குறேன். அது நான் தெரியாம கேட்கறேன். தாய் குழந்தை இங்க இருக்கிறதுனால கேக்குறேங்க. நான் சொல்றது உண்மைன்னா எல்லாரும் கையை தட்டுங்க. சாயந்தரம் இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள என்ன ஆரம்பிக்கிறீங்க? சாயந்தரம் 6 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பெண்கள் எல்லாம் ஆண் வாயை திறந்து டிவி சீரியல் பாக்குறாங்களா இல்லையா சார்? பாக்குறாங்களா இல்லையா சார்? சாயந்தரம் 6 மணி சொன்னதுக்கு அப்புறம் கையை தட்டணும். சாயந்தரம் 6 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆண் வாயை திறந்து டிவி சீரியல் பாக்குறீங்களே பெண்களே, நான் தெரியாம கேட்கிறேன். எந்த நாடகத்திலேயாவது எந்த படத்திலேயாவது எவளாவது ஒருத்தியாவது ஒருத்தனாவது ஒரு புருஷன் கூட பிழைக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட பிழைக்கிற மாதிரி காட்டுறாங்களா? எந்த நாடகத்தை பாரு அடுத்தவ புருஷனை கூட்டிட்டு ஓடுறது எப்படி, அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுறது எப்படி, மாமனார விஷமச்சு கொள்றது எப்படி, மாமியார போட்டு தள்ளுறது எப்படி, கருவை கலைக்கிறது எப்படி, குடிய கெடுக்கிறது எப்படி, குடும்ப விளங்குமான்னு கேட்க தட்டுக்கக்கா கைய. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நடுவர்கள் நிம்மதியா ஒரு சீரியல் பார்க்க முடியுதா சார்? எங்க தெருவுல ஒரு அம்மா ஒரு மருமக போயிட்டு வாரம் தவறாம ஒரு பாம்பு பொத்துக்கு பால் ஊத்திட்டே இருந்துச்சு.
எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து அந்த பாம்பு புத்துக்கு பால் ஊத்திக்கிட்டே இருக்கான். ஆ. நான் சும்மா இல்லாம எதுக்குமா நீ எப்ப பார்த்தாலும் அந்த பாம்பு புத்துக்கே பால் ஊத்துறேன்னு கேட்டா, இல்ல அந்த பாம்பு தான் எங்க மாமியாரை போட்டு தெளிச்சு அந்த நன்றி விசுவாசுக்காக ஊத்துறேன்னா. அவ்வளவு பிரச்சனை சார் இன்னைக்கு வீட்டுல. எங்க இன்னைக்கு வாழ்க்கை அது இந்த கருவை கலைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. எவ்வளவு கலைச்சிருப்ப? பொதுவா பேரு காலம் எத்தனை மாசம் நடுவர்கள்? 10 மாசம். எத்தனை மாசம்க்கா? 10 மாசம்பா. எத்தனை மாசம்? எல்லாருக்கும் தெரியும் 10 மாசம். அதுதானே சார் உலக நியதி. அதான் நியதி. அதுதானக்கா உலக வரலாறு. வரலாறு. சன் டிவில நைட் 8 மணிக்கு இந்த கயல்னு ஒரு நாடகம் போடுறாங்க, பாக்குறீங்களா? அந்த நாடகம் போட்டு 3.25 வருஷம் ஆச்சு. அந்த நாடகம் போட்ட புதுசுல அந்த கதாநாயகியோட தங்கச்சி மாசமா இருந்தா. அவ மாசமா இருக்கிறா 2.25 வருஷமா மாசமா இருக்கிற. 3ஆம் மாசம் தான் குழந்தை பிறந்து இருக்குது. 2.25 அது மாசமா இல்ல வருஷமா இருக்கிறது இது பேரு. கூட பரவாயில்ல. நடுவர்களே பூராமே என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு தான். நான் தெரியாம ஒரு கேள்வி கேட்கறமா உங்களை பார்த்து, ஒரு பொம்பளைக்கு நம்ம மாசமா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமா தெரியாதா சார்? தெரியும் தானுங்க. உனக்கே தெரியும் போது அவங்க தெரியாதா? 9 மணிக்கு சிங்கப்பெண்ணேன்னு ஒருத்தி வாரா நடுவர். பாக்குறீங்களாக்கா? அந்த நாடகம் போட்டு 2.25 வருஷம் ஆச்சு. அந்த நாடகம் போட்ட புதுசுல அந்த கதாநாயகி மாசமா இருந்தா. அவ மாசமா இருக்கிறா 2.25 வருஷமா மாசமா இருக்கிற. மாசமா இருக்கிறது அவளுக்கே தெரியாது. என்னென்ன அநியாயம் நடக்குது சார் இன்னைக்கு நாட்டுல. இன்னைக்கு வாழ்க்கை எங்க கொண்டாட்டமா இருக்குன்னு நான் கேக்குறேன். நடுவர்களை நீங்க பொங்க வைக்கிறாங்க. உனக்கு திண்டாட்டமா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கொண்டாட்டமா இருக்கணும்னு இந்த நிகழ்ச்சிக்கு உபயம் செய்த வள்ளிமுத்து வெள்ளியங்கிரி பெரியகுணம் பெருமாநல்லூர் திரு KVR Light Sounds and Lighting, KVR Lights and Sounding Works and Earth Movers and Blue Metals பெருமாநல்லூர் கோவிந்தசாமி, கொடரம்பாளையம் கொங்கு ஜெயராமன், லட்சுமி கார்டன் பெருமாநல்லூர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உபயம் செய்திருக்கிறவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கைத்தட்டலை நன்றியாக தெரிவிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அவ்வளவு பிரச்சனை இருக்கே சார் வாழ்க்கையில நடுவரவர்களை. இன்னைக்கு எங்க வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கு. அது இங்க எல்லாருமே இங்க சாப்பாடு கொண்டு வந்து அவங்களும் சாப்பிட்டாங்க, மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க கூட பாத்தீங்களா இல்ல? பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு சார். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் சமைச்சு தட்டுல போட்டாங்க. இன்னைக்கு பூரா சமைச்சு நெட்டுல போடுறாளுங்க. போன வாரம் எல்லாம் நடுவர்களை என் சம்சார ரசம் வச்சு Facebookல போட்டிருந்தா. ரசம் வச்சு ஆமா 5000 பேர் லைக் போட்டிருந்தாங்க. என்ன பார்த்து கேட்டா, மாமா நான் ரசம் வச்சு Facebookல போட்டிருக்கேன் மாமா, 5000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் மாமா போடலன்னு கேட்டா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், 5000 பேர் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி தின்னவன். 3 நாளா புடுங்கிக்கிட்டு போனது எனக்கு இல்ல தெரியும். கட்டுல புருஷனுக்கு ஒரு ரசம் வச்சு ஊத்த வக்கு இல்ல. என்னங்க இன்னைக்கு வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கு. மனைவி எல்லாம் அந்த மாதிரி கொலகாரியா இருப்பா. நான் இந்த பட்டிமன்றம் வந்திருக்கேன். இங்க இந்த நிகழ்ச்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறதுக்கு சரியா பாத்தீங்கன்னா விடிய நேரம் 3 மணி ஆகும், காலையில 4 மணி ஆகும். நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு போனாலும் என் மனைவி எனக்காக சாப்பிடாம காத்திருப்பான். ஒரு தடவை கை தட்டுங்க சார். அன்பு பண்பு பாசங்க. நான் போய் தான் சமைக்கணும். நான் அவ்வளவு சீக்கிரம் சமைச்சிருவேன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சமைப்பேன். ஏன் 1/2 மணி நேரம் பாத்திரம் கழுவி விட்டுருவோப்பா நீ வேற. ஆனா எங்க வீட்டுல நான் தான் எல்லா துணியும் துவைப்பேன். என்ன பெத்த தாயே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி என் பொண்டாட்டி நைட்டியை போட்டுக்கிட்டு துவைப்பேன். அவ தான் துவைக்கிறான்னு எங்க அம்மா போயிருவாங்க. என்ன அவளும் XXL நானும் XXL. அவ்வளவு பிரச்சனை இருக்கே சார் வாழ்க்கையில. இன்னைக்கு எங்க வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்குன்னு கேக்குற நடுவர்கள் நீங்க பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புகை பறக்குதா இல்லீங்களா? நிறைய பறக்குது. நிறைய புகை பறக்குதா இல்லையா? நடுவர்களை எங்க ஊர்ல எல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் மாரியாத்தா கோயில் பொங்க சாட்டுனாங்க. ஆமா, உங்க குடும்பம் தானே பெரிய தனக்காரர். நாங்க தான் ஊரு பெரியதானா எங்க வீட்ல தான் படைக்கலம் எடுப்பாங்க. எங்க வீட்ல தாக்கா முதல் போய் பொங்க வைக்கணும். நாங்க முதல் பொங்க வச்சு படைச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் பொங்க வச்சு படைப்பாங்க. நான் நைட்டு 10 மணிக்கே வெங்கலப்பானை விளக்கி வச்சுட்டு தான் படுத்தேன். அந்த எருமை காலையில எந்திரிக்காதுன்னு எனக்கு தெரியும். நடுவர்களே காலையில அசந்து தூங்கிட்டேன். இங்க எல்லாம் நைட்டு நேரம் பொங்க வைக்கிறாங்க. எங்க ஊர்ல காலையில பொழுது கிளம்பி வரும்பொழுதே பொங்க வச்சிருவாங்க. அசந்து தூங்கிட்டு எந்திரிச்சு பாக்குற மணி 8. பானையை பாக்குற பானை வச்ச இடத்துலயே இருக்கு. என் பொண்டாட்டியை பார்த்து கேட்டா, அடியே நம்ம தாண்டி ஊரு பெரியதனோ, நீ தானே முதல் போய் பொங்க வைக்கணும், வச்சையான்னு கேட்டேன். அதெல்லாம் காலையில 4 மணிக்கே பொங்க வச்சுட்ட மாமா அப்படின்னா. எட்டி பானை வச்ச இடத்துலயே இருக்குது, எப்படி பொங்க வச்சேன்னு கேட்டேன். உனக்கு அவ்வளவுதான பிரச்சனை. காலையில் 4 மணி கோயிலுக்கு போகும்போது குக்கர் எடுத்துட்டு போய் 4 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா அப்படின்னா. அடி சண்டாடி, குக்கர்ல பொங்க வச்சோம்னு சொல்லையே குடும்பம் விளங்குமா? பொங்கல் வடக்க பொங்குச்சுன்னா வரவு, தெக்க பொங்குச்சுன்னா செலவு, இப்படி ஒவ்வொரு பக்கம் பொங்குச்சுன்னா ஒவ்வொரு சாங்கியம் இருக்குது. இல்ல எப்படி சாங்கியம் பாக்குறேன்னு கேட்டேன். நியாயமா தானக்கா கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னா பாருங்க நடுவர் அவர்கள், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயி போச்சு. ஸ்டட் வைக்க போறாங்க.
உனக்கு என்ன சாங்கியும் பார்க்கணும் அவ்வளவுதானே. விசில் வடக்க தூக்குச்சுன்னா வரவள வெயி, விசில் தெக்க தூக்குச்சுன்னா செலவள வெயி. நான் ஏண்டி விசில் புடுங்கிச்சுன்னா என்னடி பண்றேன் பொங்க கொதிச்சு போச்சுன்னு வெயின்ட்டான். மஞ்சள பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி போல இருந்தாங்க அப்போ. மஞ்சள பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி போல இருந்தாங்க அப்போ. இப்ப பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தை தான் சரிச்சுக்கிட்டு பேய போல தெரியுது பாரு இப்போ. இப்ப பியூட்டி பார்லர் 4 பேர் முன்னாடி பேசினா யாராவது பாத்துறாங்களோன்னு பயந்தாங்களாம் எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்துல லவ் பண்ணும்போது. ஒரு மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. அப்போ இப்ப சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம் உள்ள சுருவி உமா கொடுக்குது பாரு இப்போ. ஒரு மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. ஒரு மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. இப்ப சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம் உள்ள சுருவி உமா கொடுக்குது பாரு இப்போ. அப்போதான் இப்போதான் நாங்க எப்போதும் படபட தப்பாதான். நாங்க எப்போதும் படபட தப்பாதான். மம்மிதான் டாடி தான். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை சார். வாழ்க்கை எப்படி எனக்கு கொண்டாட்டம் மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நாளும் திண்டாட்டம் சார். ஒரு காலத்துல எல்லாம் வலிச்சா தாங்க புள்ள பிறந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் கிழிச்சாத்தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமானு ஜாதகரை பார்த்து நாள் குறிச்சோங்க. ஆனா இன்னைக்கு நல்ல நாள் குறிச்சிட்டு வந்து வயித்த கிழிச்சு குழந்தை எடுக்கிறமே. நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கை எப்படிங்க கொண்டாட்டமா இருக்க முடியும்னு கேட்கிறேன். அவ்வளவு பிரச்சனை சார் இன்னைக்கு வாழ்க்கையில. ஒரு தனியார் மருத்துவமனைக்குள்ள உள்ள போய் வெளியில வரணும் 1.5 லட்சம் இருந்தா ஒரு புள்ள பெத்துக்க முடியுது. நடுவர் அவர்களே, என்னங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறேன். எங்கயாவது விட்டு கொடுத்து போறாங்களா சார்? இன்னைக்கு எல்லாம் யாராவது ஒருத்தராவது புருஷன்கிட்ட அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறாங்களா? நல்ல கேள்வி கேட்டல. விட்டு கொடுத்து போறாங்க. ஆனா இந்த தத்துவத்தை ஆட்டோ பின்னாடி எழுதுவாங்க தெரியுமா? ஆட்டோ பின்னாடி நிறைய தத்துவம் எழுதுவாங்க, பாத்துறீங்களா? ஆமா. நம்ம உன் கையே உனக்கு உதவி, நம்பிக்கையே வெல்லும், இந்த மாதிரி ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம் தத்துவம் எழுதுவாங்கல்ல. நான் மெட்ராஸ்ல பாக்குறேன், ஒரு ஆட்டோ பின்னாடி தத்துவம் எழுதிச்சு. என்ன தெரியுமா? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுக்கிறாரு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நானும் 1.5 கிலோமீட்டர் அவன் பின்னாடியே பைக்ல ஆறுன்னு வச்சுனாரோ அவன் வைய விட மாட்டான். ஆனா தத்துவம் மட்டும் அவரே விட்டு கொடுக்க மாட்டாரு முதல்ல. ஆனா தத்துவம் மட்டும் பின்னாடி எழுதிருவாரு. அந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்கும். அவ்வளவு பிரச்சனை இருக்கேங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்குதா சார்? ஒரு காலத்துல எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே பெண்கள் வாச தெளிச்சு கோலம் போட்டாங்க அப்போது. ஆனா இன்னைக்கு எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்ட ஸ்டேட்டஸுக்கு போறதுக்கு என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு வெடிய காலையில வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வழி தெரியாம ஷேர் சேட்டை தேடிக்கிட்டு இருக்காங்களே சார். என்ன சார் நிம்மதி இருக்குன்னு கேக்குறேன். கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, இன்னும் தெரியவில்லை, அவன் நினப்பு ஏனோ புரியவில்லை, வெளியில ஓனானத்தா இப்போ விழுந்தே சேருக்குள்ள, நான் இருந்தேன் பேருக்குள்ள, இப்போ விழுந்தே சேருக்குள்ள. அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். சும்மா மேக்கப் பண்றாங்கப்பா. ஓவரா மேக்கப்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நடுவர் அவர்களே, போன வாரம் எல்லாம் என் சம்சாரம் ஃபேஷியல் பண்ணணும்னா நடுவர் அவர்களே பண்ணாங்களா? பட்டர் ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னாக்கா. பட்டர் ஃபேஷியல்னா என்னடி தங்கம்னு கேட்டேன். சரி, பட்டர் ஃபேஷியல் என்னன்னு தெரியுமாக்கா? எனக்கு தெரியாது. பாலாடை இருக்கு இல்லையா, பாலாடை. ஆமா, அந்த பாலாடை எடுத்து அந்த பண்ணாடை சாரி இந்த கை இந்த பக்கம் வரக்கூடாது தம்பி, இந்த பக்கம் தான் விளங்குதுங்க. போகும்போது விளங்காம போயிடும். அவன் முகத்துல போட்டு பண்றதுக்கு பேரு பட்டர் ஃபேஷியல். பாலாடை எடுத்து முகத்துல போடுறது. ஆமாங்க, அது பேரு பட்டர் ஃபேஷியல். இதுக்கு எம்புட்டடி தங்கம் செலவாகும்னு கேட்டேன். சரி, 4500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி மாமா அப்படின்னா. ஐயோ, என்னடி இது அநியாயமா இருக்குது, தினேசனம் குடுக்கற காசுல பாதி காசை கேட்கறையே எப்படி குடுக்கறதுன்னு கேட்டேன். இருந்தாலும் நடுவர்களே, கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் கிட்ட கேட்காம நடுவர்கிட்டயா கேப்பா? கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன். நடுவர் எனக்கே கொடுக்க மாட்டாரு, அவனுக்கு எப்படி கொடுப்பாரு? அது சரி. நானு 4500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி உள்ள அனுப்பிச்சிட்டேன் சார். இந்த பியூட்டி பார்லர் அந்த பார்லர் நம்ம என்ன பண்ணாங்க, அந்த பாலாடை எடுத்து முகத்துல அப்ளை பண்ணிட்டு மேல 2 வெள்ளரிக்காயை வெட்டி வச்சுட்டு, மேடம் 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் வந்து ரிமூவ் பண்றேன் மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போனமா கதவை
ஒழுங்கா சாத்திட்டு போயிருக்கணுமா இல்லையா? ஆமா. கதவை திறந்து வச்சுட்டே போயிருச்சு. ஆ. அந்த நேரம் பார்த்து இந்த பியூட்டிஷியன் ஒருத்தர குட்டி நாய் ஒண்ணு இந்த சந்துல முட்டிக்கிட்டு வந்துருச்சு. ம். நாய் பாலாடைய பார்த்த உடனே என்ன பண்ணும்? போய் நக்கம். டக்குனு பக்கத்துல இந்த சேர் மேல எட்டி குதிச்சு மூஞ்சி போய் நக்கிக்கிட்டே இருந்திருக்குது. சரி. இந்த நாய் அந்த நாயை பார்த்து கேக்குது, மேடம் 40 மினிட்ஸ் கழிச்சு தானே மேடம் ரிமூவ் பண்றேன்னு சொன்னீங்க, ஏன் மேடம் இப்படி 10 மினிட்ஸ்லயே ரிமூவ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க? பாதகத்தி நாய் நக்கிறதுக்கு 4500 ரூபாய் எவன் அப்ப கூட்டு முதல்ல எவனாவது இப்படி தீயில நின்னு புகையில நின்னு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கலாமே. எவ்வளவு திண்டாட்டம் அவர் வாழ்க்கையில, நடுவரவர்களே குடும்பத்துல எவ்வளவு திண்டாட்டப்படுறாரு. எங்க ஆனா கொண்டாட்டம் தம்பி இன்னைக்கு வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயில்ல ஆ. இன்னிலிருந்து ம். உன் குடும்பம் ஆ. இந்த குண்டம் திருவிழால இருந்து ஆ. உன் குடும்பம் ஒரு நாய் நக்கன குடும்பம் என்று நல்லா அழைக்கப்படும். வருவீங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் வாழ்க்கை சார். எனக்கு வேர்த்து கொட்டுது சார். ஐயோ இவ்வளவு இருக்குதே. இந்த வேர்வையோட வீட்டுக்கு போனா கொண்டாட்டமா இருக்குன்னு பேசுறதுக்கு 2 லேடிஸ் வந்திருக்காங்களா Ladies இல்லையா? வந்திருக்காங்களே. லேடி கெட்டப் 2 பேர் வந்திருக்காங்களா இல்லையா? சரி. நடுவர் அவர்களே இப்படி வேர்த்து கொட்டுதா இல்லையா? ம். ஒரு புருஷன் உழைச்சு களைச்சு வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கக்கூடிய மனைவி என்னங்க பண்ணணும்? ஐயோ கஷ்டப்பட்டு புருஷன் உழைச்சிட்டு வராருன்னு தான் முன்னாடி எடுத்து அந்த தொடச்சு விட்டணும் முகத்தை. தொடக்கணுமா இல்லையா? குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு ஓடா தெய்றீங்களே மாமான்னு இப்படி முந்தானை இட்டு இப்படி முகத்தை தொடக்கணுமா இல்லையா சார்? தொடக்கணுமே. இன்னைக்கு எந்த மனைவிமார்களாவது புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா முந்தானை எடுத்து முகத்தை தொடக்கிறாங்களாங்க? ஏன் தொடக்க மாட்டாங்களா? இல்ல அப்படியே தொடக்கணும்னு நினைச்சா தான் முடியுமா? ஏன் முடியாது? போட்டிருக்கிறது பூரா நைட்டி, அப்புறம் எங்க போய் முந்தானை எடுத்துட்டு வந்து தொடக்கிறது? குழந்தைக்கு ஆய் எழுதி விட்டு போட்டு தொடக்கிறது அந்த நைட்டி, மூக்கு சளியை சிந்தி போட்டு தொடக்கிறது அந்த நைட்டி, சிங்க்ல பாத்திரத்தை கழுவிட்டு தொடக்கிறது அந்த நைட்டி. இந்த நைட்டியை தயவு செய்து ஞாபகப்படுத்தாத. ஏங்க இந்த நைட்டியால தான் பெரிய பிரச்சனையே. ஏங்க? இப்ப இந்த ஒரு 20 நாளா வந்து ஈரான் குண்டை போட்டான்னு எண்ணெய் கிணறுலாம் பிரச்சனை ஆச்சு இல்ல? ஆமாங்க. ஊர்ல சிலிண்டர் பிரச்சனை இல்ல? ஆமா. இந்த நைட்டியால என் குடும்பம் நடுத்தருக்கு நினைச்சு தெரியுமா உனக்கு? ஏன் சார் எப்படி என் சார்? பொண்டாட்டி டிவி விளம்பரத்தை பார்த்து இந்த நைட்டி சனிக்கிற போதுதான் நான் குடும்ப பொம்பளையாவே உணர்றேன்னு ஒரு விளம்பரத்துல வர்றாங்கல்ல, அதை பார்த்து அந்த கம்பெனி நைட்டி உடனே கேட்டா. அவளுக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆசைப்பட்டு அந்த கம்பெனி நைட்டியை நான் 1500 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தேன். என் பொண்டாட்டி அந்த ப்ளூ கலர்ல நைட்டியை போட்டுட்டு சும்மா டக்கு டக்கு நடக்கிறா, டக்கு டக்குன்னு போறா. இதை பார்த்துட்டு எங்க அப்பத்தா, எங்க ஆயா, எங்க ஊர் பக்கம்லாம் பாட்டி ஆயான்னு சொல்லுவோம். எங்க ஆயாக்கு 80 வயசு. எங்க ஆயா ஒரு வாரமா என்கிட்ட பேசல. கழுவி ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் நைட்டி வாங்கி கொடுத்து எனக்கு ஒண்ணு வாங்கி தரப்படாதான்னுச்சு. யாரு? 80 வயசு ஆயா. சரி, எங்க ஆயா தானே ஆசைப்படுதுன்னு அதுக்கு சிகப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்கும்னு நானும் சிகப்பு கலர்ல அதே 1500 ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனி நைட்டி வாங்கி கொடுத்தேன். 4 நாளா எங்க ஆயாவை வீட்டுல காணோம். சிலிண்டர் குடோன்ல இருந்து தூக்கின்னு வந்தோம். இது சிவப்பு நைட்டியை வாங்கிட்டு நைட்டியை எந்த பக்கம் நுழைக்கணும்னு தெரியாம கை நுழைக்கிற வழியில தலையை தூக்கி நுழைச்சிட்டு இப்படி குப்புற வச்சு உட்காந்துருக்குது. சிலிண்டர் தூக்க வந்தவன் இதுதான்டா காலி சிலிண்டர் தூக்கின்னு போய் வண்டியில ஏற்றிட்டான். கழுவி நான் தினேஷ் உங்க ஆயாடா, தினேஷ் உங்க ஆயாடான்னு சொல்ல வேண்டித்தானேன்னு சொல்லலாம். நான் தாண்டி பேராண்டி வாயை திறந்தேன். அவன் என்னமோ வெள்ளை கலர்ல வாயில போய் துருத்து விட்டான்டானுச்சு. நான் குடோன்ல கூப்பிட்டீங்க வாடா, என்னமா எங்க ஆயா வாயில டப்பால துருத்து விட்டியாம என்னடான்னு கேட்டான். அவன் சொன்னான், எல்லா சிலிண்டருக்கும் சைட்ல கயிறு கட்டி ஒரு மூடி ஒண்ணு தொங்கும், அது எந்த சிலிண்டர்லயும் செட் ஆகல, ஆனா உங்க ஆயா வாய்க்கு தான் கரெக்டா செட் ஆகுதுன்னா. எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்துல. வாழ்க்கையில அவ்வளவு திண்டாட்டம் இருக்கே சார். நடைமுறை வாழ்க்கையில எங்கேயாவது சந்தோஷம் இருக்கான்னு கேக்குறேங்க. ஒரு காலத்துல கல்யாணமான 3 முடிச்சு போடுறாங்க. 3 முடிச்சு போட்டாங்களா இல்லையா? போட்டாங்கப்பா. முதல் முடிச்சு, அந்த 3 முடிச்சுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? முதல் முடிச்சு உறவுக்காக, 2வது முடிச்சு உரிமைக்காக, 3வது முடிச்சு ஊருக்காக. எல்லாம் சரியா இருக்கா சார்? ஆமா, சரியா இருக்கான்னு அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க 3 முடிச்சுக்கு அர்த்தத்தை. முதல் முடிச்சு உங்க ஒப்பனமால மறந்துரு. 2வது முடிச்சு உங்க அக்கா தங்கச்சி எவ்வளவு வீட்டு பக்கமே வரக்கூடாது. 3வது முடிச்சு 1ஆம் தேதியான சம்பள கவரை டான்னு கொண்டு கொடுத்தா அப்பதான் ஹஸ்பண்ட் இல்லாட்டி சஸ்பெண்ட். நல்லா சஸ்பெண்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு. வெளியில சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டேன். எத்தனை பிரச்சனை ஒரு ஆம்பளை கடந்து வரான் சார். வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கா சார்? வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வார்த்தை பொண்டாட்டிய பேச முடியுதா சார்? அதனால நேத்து சண்டை வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்காடின்னு கேட்டுட்டேங்க. நடுவர் அவர்களே, அறிவு இருக்குதான்னு கேட்டேன். ஒரே ஒரு தடவை தானே அறிவு இருக்குதான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பார்த்து கேட்கறா, உனக்கு அறிவு இருக்குதா, உங்க ஒப்பனுக்கு அறிவு இருக்குதா, உங்க அம்மாளுக்கு அறிவு இருக்குதா, உங்க அக்காளுக்கு அறிவு இருக்குதா, உங்க அக்கா புருஷன் கருவி இருக்குதான், தொங்கச்சிக்கு இருக்குதான், தொங்கச்சி என் பரம்பரையே இழுத்து வச்சு பேசுறாளே சார். நான் ஒரு வார்த்தை பேசினா 1000 வார்த்தை பேசக்கூடிய மனைவி வீட்டில் இருந்தா வாழ்க்கை எப்படிங்க கொண்டாட்டமா இருக்க முடியும்? அகர முதல எழுத்தெல்லாம்னு ஆரம்பிச்ச வள்ளுவன் கூட முடிக்கும் போது எதுலங்க முடிச்சான்? அகர முதல எழுத்தெல்லாம்னு முதல் திருக்குறளை சொல்லி கொடுக்கறமேங்க. என்னைக்காவது கடைசி திருக்குறளை படிச்சிருக்கிறோமா? ஆமா நடுவர்களே, அகர முதல எழுத்தெல்லாம்னு ஆரம்பிச்ச வள்ளுவன் கூட முடிக்கும் போது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று தன்னுடைய மனைவி வாசு இடத்திலே நிறைவு செய்தான் என்று சொன்னால், ஆரம்பிக்கிற இடம் பக்தியாவே இருந்தாலும் முடிகிற இடம் குடும்பங்க. அந்த
அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லறமா இல்லையே சார். எத்தனை எத்தனை விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருக்கு சார். உண்மையாலுமே நடுவர்கள் இந்த ஒன்ன சொல்லி முடிக்கிறேங்க. எங்க வீட்டுல எத்தனை சண்டை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னதான் என் பொண்டாட்டி என்ன தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சாலும் மிதின்னு மிதிச்சாலும் சத்தியமா நான் அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேங்க. நீங்க கைய தட்டணும். தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காப்பாத்துறனா இல்லையா? சத்தியமா டைவர்ஸ் பண்ண மாட்டேன் நடுவர்களே. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மாடு சும்மா இருந்தாலும் சரி கண்ணோடு இருந்தாலும் சரி ஓட்டிட்டு போறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருக்குது. கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு 500 ஜாதகம் வந்ததுன்னா டைவர்ஸ் ஆன பிள்ளைக்கு 5000 ஜாதகம் வருது. ஏன்னா ஊருக்கு தெருவுக்கு 10 பேர் நீ கல்யாணம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்றைய சூழலில் வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான கைத்தல் கொடுக்கலாம் அன்பு தம்பிக்கு. ரொம்ப யதார்த்தமான பேச்சு. இன்னைக்கு குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி எங்கேயுமே சந்தோஷம் இல்ல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு திண்டாட்டம்னு ரொம்ப அருமையா பேசியிருக்கார். நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை என் அன்பு தம்பி நாயனக்கன குடும்ப தமிழச்சன் அவர்களுக்கு. இதுல பியூட்டி பார்லருக்கு போறதுல எவ்வளவு பிரச்சனைன்னு அவர் வேற சொன்னார். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா நான் இப்ப வந்த உடனே இந்த ஊர்ல ஆண்கள் கைத்தடுங்க பெண்கள் கைத்தடுங்கன்னு கேட்டேன். பெண்களால நிறைய பிரச்சனைன்னு வேற என் தம்பி சொன்னாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது நியாயமா இருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கைத்தட்டுங்க. நியாயம்னு மனசுல பட்டுச்சுன்னா கைத்தட்டுங்க. சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? கைத்தட்டுறாங்களா? இப்ப இந்த கைத்தட்டு இன்னும் அதிகமா பாக்குறீங்களா? இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவிங்க ஒன்னா உட்காந்தாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தா போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம். ஆனா கிழவிகளின் ஒரு தனி பாசகுது. 2 கிழவி அப்படி தெருவில் முட்டு குத்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 3ஆவது இருக்கிற பையன் 4ஆவது இருக்கிற பொண்ணை கூட்டுன்னு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் கிழவி பாசை எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு டவுட். இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு அதே டவுட். தினமும் நான் கிழவிங்க கூட தான் சுத்தி நிக்கிறேன். எல்லாம் பட்டி டிக்கிறீங்க. மேக்கப் வேற ஒண்ணும் இல்ல. மூஞ்ச கழுவுனா எங்களுக்கு தான் தெரியும் அது லட்சணம் என்னன்னு. அப்படிதான் எங்க தெருவில் ஒரு பொம்பளைங்க 4 பேர் உட்காந்தீங்கன்னா என்ன பேசுறீங்க நீங்க? சத்தியமா 5ஆவது ஒரு பொம்பளை பத்தி தான் பேசுறீங்க. அடுத்த 4 பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு வீட்டுக்கு போட்டோமே, மிச்சம் இருக்கிற 3 பேரு எக்கா இப்ப எந்திரிச்சு போனாலே அவ கதை தெரியுமா உனக்குன்னுவாங்க. அடுத்த 3 பேர்ல நடக்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போவாது. ஏன்? நாம எந்திரிச்சா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறுன்னு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் எந்திரிச்சு போவாது. நான் என்ன பெண்கள் பேசும்போது ஒட்டு கேட்கறேன்னு நினைச்சீங்களா? கை தட்டுங்க. மானசன சத்தியமா ஒட்டு கேட்க மாட்டேன். கொஞ்சம் ஓரமா நின்று கேட்பேன். எங்க ஊர்ல பாருங்க, இந்த பெண்கள் எல்லாம் பாருங்க சார், கல்யாணத்துக்கு பிற்பாடு தான் இந்த உச்சி நெத்தியில இப்படி வடுகு எடுத்து உச்சி நெத்தியில இங்க சிகப்பு கலர்ல பொட்டு வைப்பாங்க. திருமணமான பெண்கள்லாம் அந்த உச்சி நெத்தியில பொட்டு வச்சிருப்பாங்க. ஏன் தமிழன் இந்த உலகத்திற்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தமிழ் பெண்கள் இந்த உச்சி நெத்தியில பொட்டு வைக்கிறாங்கன்னா, உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றான். இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு அந்த பெண் ரத்தம் சிந்தியாவது பாடுபடுவாள்ற காரணத்தினாலதான் சிகப்பு கலர் பொட்டை உச்சி நெத்தியில வச்சான். இப்படித்தானே காரணம்னு எங்க ஊர்ல ஒரு அக்கா கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஈரும் பேனும் டிராபிக் எல்லாம் போறதுக்கு தான் கோடு எடுத்து வாரிக்கிறேன்னுச்சு. அப்புறம் ஏக்கா சிகப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன்னு கேட்டேன். பேணு இறங்கி நெத்திக்கு வந்து தம்பி சிக்னலை பார்த்து பின்னால போட்டோன்னுது. அது பிரச்சனை. அதுக்கு இதாவது பொட்டு. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறீங்களா? எல்லாம் ஒட்டு. திரும்புற திசையெல்லாம் ஒட்டு. பாம்பு, பல்லி, பூரம், பட்டர்ஃப்ளை, டைனோசர், எங்க திரும்பினாலும் ஸ்டிக்கர் போட்டு. ஏமா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா தயவு செய்து நசுக்கி அப்படி குப்பையில போடுங்கம்மா. அதை ஒட்டு விட்டு கண்ணாடியில ஓட்டுறீங்க, டைல்ஸ்ல ஓட்டுறீங்க, செவுத்துல ஓட்டுறீங்க, பீரோல ஓட்டுறீங்க, எல்லா இடத்துலயும் ஓட்டுறீங்களே. அந்த பாக்குற போன வாரம் பக்கூஸ் பீங்கான்ல கூட ஓட்டிட்டு போறீங்க. போன வாரம் பஸ்ஸில் நான் எந்திரிச்சு உட்காடுறேன். சேலத்துக்கு பஸ் ஏறுறேன். அங்கிருந்து சென்னைக்கு போகிறதுக்கு நைட்டு 2 மணிக்கு ஜன்னல் சீட்டில் போய் கண்ணாடியில் உட்காரலான்னு உட்காடுறேன். எனக்கு முன்னாடி யாரோ அந்த ஜன்னல் சீட்டில் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டான். இது எனக்கு தெரில. நான் தூக்க கலக்கத்தில் சாஞ்ச மாருங்க பொட்டு கரெக்டாக இங்கே ஒட்டிக்கிச்சு. காலையில் 6 மணிக்கு இந்த பையோடு போய் வீட்டு வாசலில் அப்படி நின்று பாருங்க. என் பொண்டாட்டி பைய பார்த்தாலோ இல்லையோ இதை பொட்டை பார்த்துட்டான். எத்தனை நாளாக நடக்குது இதுன்னு கேட்டான். நான் கூட பட்டிமன்றம் பேசுறது தான் கேட்குறான்னு 14 வருஷமா நடக்குதுமான்னு. ஒரு பொட்டால என் குடும்பம் பொட்டுன்னு போதே. ஆனா சாந்து பொட்டு சந்தன பொட்டு அப்படி இருக்குன்னு நம்ம சொன்னாங்களே. அதனால இந்த நிகழ்வு நிறைவு பெற்ற உடனே இதே மேடையில ஒரு பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெற போகுது. அந்த கலைஞர்களும் வருகை தந்து விட்டாங்க. 7 மணிக்கு எங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. 9:15 வரைக்கும் நீங்க நடத்தலான்னு அரங்கால குழு தலைவர் சொல்லிட்டு போனாரு. ஆனா நான் ஒரு 9லிருந்து 9:05க்குள்ளாக அந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிருவோம். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய பக்தி இன்னிசை நிகழ்ச்சி இதே மேடையில் நடைபெறும். ஏனால் கலைஞர்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றால்தான் மக்களை நாங்கள் மகிழ்விக்க முடியும் அப்படின்ற வேண்டுகோளாக அவர்களுக்கும் உங்களுக்கும் அதை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக என் அன்பு அக்கா கோவை சத்யா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன்.